ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். இது பால்கோவா வீட்டிலேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த பால்கோவா கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போ நம்ம வீட்டிலேயே செய்ய போகிறோம். இது நம்ம பாலில் தான் செய்ய போகிறோம். இந்த பால்கோவா நம்ம வீட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நான் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் ஃபுல் க்ரீம் பால், பேக்கெட் பால் தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த பால்கோவா பசும்பாலில் கூட செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பசும்பால் கிடைச்சிதுன்னா நீங்கள் பசும்பாலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஹெவி பாட்டம் கடாய் எடுத்திருக்கேன். அதில் தான் நான் 1 லிட்டர் பால் சேர்த்துட்டு பால் கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதை மீடியம் சிம்மில் வச்சு தான் நம்ம பாலை காய்ச்சிக்கணும். இப்போ பாருங்கள், மெதுவாக பால் நல்லா கொதிக்குது. கிட்டக்கிட்ட இது 45 நிமிஷம் ஆகும் இந்த பால் சுண்டி வர்றதுக்கு. சைடில் இருக்கிற ஏடெல்லாம் எடுத்து நம்ம இதிலே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், பால் கொச்சி வருது. இது நல்லா கொதிக்கணும் பால். நம்ம சிம்மில் வச்சுட்டு கூட நம்ம வேறு எதனா வேலை கூட செஞ்சுட்டு வரலாம். அது வரைக்கும் இது கொச்சின்னு இருக்கும். இந்த பால் கொதிக்க பாருங்கள், ஏடெல்லாம் மேலே வருது. இந்த ஏடெல்லாம் நம்ம அதிலே நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுடலாம். பால் சேர்த்துட்டு நம்ம அப்படியே விட்டுடக்கூடாது. இது அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம இடையில இதை நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கை விடாமல். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இது ஒரு முறை அடி பிடிச்சிச்சுன்னா அதோட ஸ்மெல்லு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம பால்கோவா சாப்பிடும் போது அதே வாசனை வரும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா சுண்டி வந்திருக்கு பால். இது 1 லிட்டர் பால் நமக்கு 1/4 லிட்டர் வர வரைக்கும் இது நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே சுண்டி இருக்குது பால். இன்னும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேம்லையோ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நான்ஸ்டிக் தவான்றதுனால இது ஒட்டாமல் வருது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்தோம்னா தண்ணியாகிடும். இன்னும் கொஞ்சம் கெட்டியான பிறகு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம கை விடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். பாருங்கள், இது நல்லா கெட்டி தன்மை வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அதுவே கரெக்டாக இருக்கும் இதுக்கு. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன் நான். வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்க்கும் போதும் ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துட்ட உடனே இது தண்ணியாகிடும். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ரொம்ப தேவைப்படாது, இதுக்கு கொஞ்சமாக தான் நெய் தேவைப்படும். இது கெட்டியாகிற வரைக்கும் நம்ம இப்படியே கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், கை விடாமல். இது சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும். இது இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா இது நல்லாவே அடி பிடிச்சிடும். அதனால ஜாக்கிரதையாக நம்ம சிம்மில் வச்சு செய்யலாம். இப்போ நான் சைடில் இருக்கிறதுக்கு ஏடெல்லாம் கூட எடுத்து இதிலே போட்டாச்சு. இப்போ பாருங்கள், கெட்டி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா இது நல்லா கெட்டியாகிடும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அந்த ஸ்டவ்லேயே அந்த சூட்லேயே இது இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டோம்னா இது நல்லா கெட்டியாகிடும். இப்போ நான் இந்த கடாயோட சூட்லேயே நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டோம்னா இது நல்லா கெட்டியாகிடும். இப்போ நம்ம வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது இருக்கும் நல்லா இறுக்கி போயிடும். ஆனால் சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். நம்ம கடையில் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ஸோ நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சர்க்கரை நிறைய சேர்க்கக்கூடாது. 3 டேபிள் ஸ்பூனும் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாக்கா போதும். இதுக்கு நிறைய சர்க்கரை சேர்த்துட்டோம்னா திகட்டி போயிடும், சாப்பிட்றதுக்கு ஆகாது. இப்போ நம்ம கார்னிஷிங் பண்ணிக்கலாம். இது மேலே பிளெயினாக இருக்கிற தொட்டு நான் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பாதாம் கார்னிஷிங் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே குங்குமப்பூ கூட நான் சேர்க்குறேன், அதுவும் ஆப்ஷனல் தான். இது மேலே பிளெயினாக இருக்குதுன்றதுனால நான் இதெல்லாம் கார்னிஷிங் பண்ணுறேன். நமக்கு கடையில் அப்படியே தானே கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் சாப்பிடும் போது கொஞ்சம் ட்ரை நட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட்லாமே. பாருங்கள், இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு பால்கோவா. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.